நாங்க ராஜாவூர் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்த போது வயல பாத்தீங்கன்னா நிறைய வாத்து மேய்ஞ்சிட்டு இருந்தது. உடனே வண்டியை நிப்பாட்டிட்டு வயல இறங்கியாச்சு. அப்படி வயல் வரப்புல அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது நிறைய குளம் மாதிரி தண்ணி நிறைச்சிட்டு இருக்காங்க இந்த வாத்துக்கள் நீந்துவதற்காக. வயல் வரப்புல நடந்து போகவே முடியல, கீழே கீழே விழ போறது மாதிரி இருந்தது. எங்களை கண்ட உடனே இந்த வாத்துக்கள் எல்லாம் அப்படியே ஓடி ஓடி வேற வேற இடங்கள போயிட்டே இருந்தது. அந்த வாத்து மேய்ச்சிட்டு இருந்த அண்ணாட்ட கேட்டா அவங்க 10-15 வயல குத்தகைக்கு வாங்கிட்டு இருக்காங்களாம் கொஞ்ச காலத்துக்கு. இப்பதாங்க இங்க நெல் அறுவடையில முடிஞ்சது. ஒரு 1000 வாத்து போல இருக்குங்க. அதுல ஒரு வாத்து முட்டை போட்டதாட்டு எங்களுக்கு ஒரு முட்டை தந்தாங்க. முட்டையை பார்த்தா ஒரு கோழி முட்டை அளவுல தான் இருந்தது, ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. வயல்ல நெல் அறுவடை முடிஞ்ச பிறகு இது போல வாத்தியம் வளர்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது போல நெல் வாத்து வளர்ப்பு முறைய ரைஸ் டக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 வாத்துக்கள் வளர்க்குறாங்களாம். டெய்லி 100 வாத்து முட்டை போட்டு ஒரு முட்டை 10 ரூபாய் வச்சு பார்த்தா கூட டெய்லி 1000 ரூபாய். அதை விட அதிகமா சம்பாதிக்கிறதா அந்த அண்ணா சொன்னாங்க. ரோட்டுக்கு அந்த சைடு இருந்த வயல்ல கூட வாத்து போட்டிருந்தாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. நன்றி.